Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில் சங்கம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதுல என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. காவலர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில் போலீஸை கைது செய்து ஜெயில போடுறாங்க. ஆனா எம்ஜிஆரால கொடுக்க முடியல. எம்ஜிஆர் சொல்லியும் அது செஞ்சு தரப்போம். எம்ஜிஆர் காலம் மட்டும் இல்ல, ஜெயலலிதா காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் எடப்பாடி காலத்திலையும் வரைக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஐபிஎஸ்க்கு சங்கம் இருக்கு. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் கரண்ட்ல இருக்கவங்க சாத்தாங்குளத்துல 3 வருஷமா உள்ள இருக்காங்க. அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஆனா பல்பீர் சிங் கைதே செய்யப்படல. ஆனா அவர் பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. அவர் இப்ப டியூட்டில இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஐபிஎஸ் சங்கம் ஒரு அக்யூஸ்டா கைது பண்ணதுக்கோ, ஒரு சம்பவம் நடந்த இடத்துக்கு போறதோ, ஒரு கூட்டம் வந்து அட்டாக் பண்ணா அதை தடுக்கிறதோ எல்லாமே ஃபேஸ் பண்றது இவங்க தான். ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்ல. அவங்க வந்து ஏசி ரூம்ல உட்காந்துருப்பாங்க, ஏசி கார்ல வருவாங்க, உத்தரவு போட்டு போயிடுவாங்க. 21 வருஷமா நான் இன்ஸ்பெக்டர் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் பேட்ச்மேட்டே 21 வருஷம் இன்ஸ்பெக்டரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா காவல்துறையில சங்கம் இருந்தா அந்த சிஸ்டத்தை சீர்குலைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டையர்டான அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் வீட்டுல இன்னும் ஆடாளி இருக்காங்க. 5 பேர் 6 பேர் டிரைவர்லாம் இருக்காங்க. ஒரு அதிகாரி வீட்டுல எடுபடி வேலை செஞ்சிருந்தா என்ன அர்த்தம்? அதை எப்படி அலோவ் பண்றாங்க? இப்போ இதெல்லாம் சங்கம் தான் கேட்பாங்க. இதெல்லாம் தட்டி கேட்குறது தான் சங்கம். எனக்கு ஒண்ணு கிடையாது. நான் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் மேல ஆச்சு. ஆக்சுவலா நான் 35 வருஷத்துல 2 ப்ரொமோஷன் தான் வாங்கியிருக்கேன். இதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரா இருக்காங்களா, எந்த பேட்சாவது இருக்குதா, கரெக்டா அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து கரெக்டா சொல்லி அந்த பதவியை வாங்கிட்டு போயிடுறாங்க. காவல்துறை போராட வந்துட்டா மக்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா போயிடும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் தமிழ்நாட்டில் தமிழக போலீஸ் சங்கம் உருவாக்கப்படணும், அவங்களுக்கு மட்டும் ஏன் அது இல்லை, ஜனநாயக ரீதியாக ஏன் அந்த உரிமை மறுக்கப்படுதுன்னு நீதிமன்றமே இந்த கேள்வியை முன் வச்சிருக்கு. இதே கேள்விகளோட நம்ம முன்னாள் ஏசிபியாக இருந்த திரு ராஜாராம் அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம் சார். இந்த விவகாரம் மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்கு. போலீஸுக்கு சங்கம் வேணுமா வேணாமா சார்? என்ன சிக்கல் இருக்கு அதில்? இந்த காவல்துறைக்கு சங்கம் வேணுங்கிற கோரிக்கை இன்னைக்கு எழுந்ததில்லை. 1979 அப்போது எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டர். நாங்கள்லாம் அப்போ தான் காவல்துறையில் டைரக்ட் எஸ்ஐயாக செலெக்ஷன் ஆகிருக்கோம். நான் சென்னையில் இருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் நாம் அதுக்கு இருந்த ஊரில் போய் விசாரிக்கிறதுக்கும், நான் படித்த பள்ளி கல்லூரியில் விசாரிக்கிறதுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் அங்கே இருந்து பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரைனிங் எங்களை அனுப்புவாங்க. செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுற சமயத்தில் போலீஸ் ஸ்ட்ரைக். காவல்துறையில் எல்லாருமே நின்றுட்டாங்க. வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னா வேலை செய்யலை. அப்போ அங்கே விசாரித்து ரிப்போர்ட் வராதனால நாங்கள் ட்ரைனிங்கே போக முடியல. அதுக்கு 1 மாதம் கழிச்சு தான் அந்த ரிப்போர்ட்டே வந்தது. அந்த ஸ்ட்ரைக் நடந்தது இல்லையா, காவல்துறை ஸ்ட்ரைக், அதாவது சங்கம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட கோரிக்கை என்னென்னா, சங்கம் வேணும் எங்களுக்கு காவல்துறைக்கு அப்படின்னு. அதில் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. காவலர்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில். ஆமாம், போலீஸை கைது செய்து ஜெயிலில் போட்டுருந்தாங்க. 15 நாள் 1 மாதம் 2 மாதம்லாம் இருந்தாங்க உள்ள. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி, உங்களுக்கு நான் சங்கம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க. நயினார் தாஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு சங்கத்துக்கு தலைவராக லீட் பண்ணவர். அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சங்கம் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்படாததுக்கு அன்றிலிருந்து இன்று வரை கொடுக்கப்படாததுக்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் சொல்லியும் அது செஞ்சு தரப்போம். ஆமாம், எம்ஜிஆர் தரேன்னு சொன்னார். சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணார். இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் எம்ஜிஆரால் கொடுக்க முடியலை. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு இடையில கோர்ட்டுக்கு வேற போனாங்க பல காலங்களில். அதாவது எம்ஜிஆர் காலம் மட்டும் இல்லை, ஜெயலலிதா காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் எடப்பாடி காலத்திலையும் வரைக்கும் ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, இது பரிந்துரை பண்ணுங்க, இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்படலை அப்படின்னா, காவலர்களுக்கு சங்கம் கொடுத்தா மேலே இருக்க அதிகாரிகள் தங்களை காவலர்கள் மதிக்க மாட்டாங்க, அங்கே சங்கத்துக்கு தலைவர் நான், செயலாளர் நான் சொல்லிட்டு வந்து பேசுவாங்க, நமக்கு எதிர் வந்து உட்காந்து எதுக்கு ஈக்குவலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க தான் வந்து சிஎம்ஐ சுற்றி இருக்காங்க. இந்த இலாக்கா வந்து அண்ணாதுரை அவங்க காலத்திலிருந்து இன்று வரை சிஎம் கையில் தான் இருக்குது. உள்துறை, காவல்துறைக்கு அவங்க தான் அமைச்சர். அவங்கக்கிட்ட யார் பேச முடியும்னா டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, அவங்க தான் பேச முடியும். ஆனால் காவலர்கள் அவங்களோட கஷ்டங்கள் என்ன, இவங்க தள்ளி இருக்கிறாங்க, இவங்க நெருங்கவே முடியாது. இவங்கள குறைகளை வந்து படிப்படியாக இவங்க போய் சொன்னால் அவங்க போய் சொல்லணும் இல்லையா, அதை சொல்லக்கூடிய லெவலில் இல்லை. ஆனால் அவங்க மட்டும் சங்கம் வச்சுக்கிறாங்க. ஐபிஎஸ்க்கு சங்கம் இருக்கு. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் கரண்ட்ல இருக்கவங்க பல் புடுங்கிய பல்வீர் சிங் கேள்விப்பட்டீங்களா? அவர் அம்பாசமுத்திரத்தில் ஏஎஸ்பி.
அப்போ வந்து எல்லா பத்திரிகையிலையும் அவர் வந்து பல்ல பிடிங்கிட்டாரு அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது அந்த சங்கத்தோட தலைவர், இப்போ அவர் டிஜிபியாக இருக்கார், பேரை சொல்ல விரும்பலை, அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது ஐபிஎஸ் சங்கத்திலேருந்து அந்த அறிக்கை கொடுக்குறாரு. ஐபிஎஸ் அதிகாரியான அவரை பற்றி நீங்கள் தரக்குறைவாக பண்ணாதீங்க, பேசாதீங்க, அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சிஎம்க்கு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. ஆனால் அவரை இன்றைக்கு வரைக்கும் கைது பண்ணல. இதே ஒரு காவலரோ ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு தவறு செஞ்சால், ஒரு சின்ன உதாரணத்துக்கு, உண்மைதான் தவறு, அந்த தவறை நியாயப்படுத்தலை, சாத்தாங்குளத்தில் 3 வருஷமாக உள்ளே இருக்காங்க, அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஆனால் பல்பீர் சிங் கைதே செய்யப்படலை. ஆனால் அவர் பேரில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு, அவர் இப்போ டியூட்டியில் இருக்கார். இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஐபிஎஸ் சங்கம். காவல்துறை 2ஆக பிரிஞ்சு கிடக்கு. ஆமாம், அதாவது பிரிஞ்சு கிடக்குன்னா அவங்க மட்டும் அவங்களுக்குள்ள ப்ரொமோஷனை வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த இது வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சங்கம் வந்து கொடுக்கப்படலை. எல்லாரும் தரன்னு சொல்கிறாங்க. கொடுக்கறதுக்கு சிஎம் ரெடியாக இருந்தால் கூட அருகில் இருக்கக்கூடிய உளவுத்துறையோ அதிகாரி, பெரிய அதிகாரியோ டிஜிபி லாண்டாடுறோ அவங்க வந்து எடுத்து சொல்லி அவங்க குறைகளை சொல்லணுமே அப்படின்னு இல்லை, குறைகளை அவங்க கீழே சொல்லட்டும், எங்கிட்ட நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இது வந்து யார் வரைக்கும்னா ஏசி டிஎஸ்பி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இவங்க தான் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ். ஒரு அக்யூஸ்டாக கைது பண்ணதுக்கோ, ஒரு சமூக நடந்த இடத்துக்கு போகிறதோ, ஒரு கூட்டம் வந்து அட்டாக் பண்ணால் அதை தடுக்கிறதோ எல்லாமே ஃபேஸ் பண்ணுறது இவங்க தான். களத்தில் நிற்கிறது இவங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லை. அவங்க வந்து ஏசி ரூமில் உட்காந்துருப்பாங்க, ஏசி காரில் வருவாங்க, உத்தரவு போட்டு போயிடுவாங்க. ஆனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, அந்த இடத்துல அடிபடுறது, வெட்டுப்படுறது, குத்துப்படுறது எல்லாமே அவங்க தான். பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, கோர்ட்டில் வந்து ப்ரைவேட் கேஸ் போட்டால் போய் நிற்கிறது எல்லாமே அவங்க தான். இதோட ஒரு கொடுமை, நான் வந்து 2008 2009 வண்ணாரப்பேட்டையில் ஏசியாக இருந்தேன், அசிஸ்டன்ட் கமிஷனாக இருந்தேன். அப்போது ஒருத்தர் என்கிட்ட இன்ஸ்பெக்டர் இருந்தார், நான் அவர் பேர் சொல்ல விரும்பலை. அப்போவே அவர் 4 வருஷம் வச்சு இன்ஸ்பெக்டர் ஆகி, இப்போது 2025 ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். இன்னும் இன்ஸ்பெக்டராக தான் இருக்கார். என்னங்க இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா, சார் 21 வருஷமும் நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், நான் மட்டும் இல்லை, என் பேட்ச்மேட்டே 21 வருஷம் இன்ஸ்பெக்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு கரெக்டாக அவங்க நேரத்தில் கரெக்டாக ப்ரொமோஷன் வந்துருக்கு. சட்டம் என்னென்னா 10 வருஷத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும். இப்போ 21 வருஷம் அவங்க இருக்காங்க இன்ஸ்பெக்டரா, அப்போ 10 வருஷம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும் இல்லை, ஏன் கொடுக்கல? இது யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இல்லை, அவங்களே நீதிமன்றம் போக கூட தயங்குறாங்க. மேலிடத்துலேருந்து அழுத்தம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுப்பாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி விசாரித்து அவங்க பேர் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இவங்க பயந்து போய் இருக்கிறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு. இப்போ எங்கள் பேட்சை எடுத்துங்களேன், மற்றவங்களாவது பேசலாம், நான் என்னையே சொல்கிறேன். நான் 1979 டைரக்ட் எஸ்ஐ சேர்ந்தேன். 10 வருஷத்தில் நான் இன்ஸ்பெக்டர் ஆகிருக்கணும் எங்கள் பேட்ச் மொத்தம். ஆனால் 89 ஆகலை. 93 அப்போ வந்து நாங்கள் சேர்றப்போ எம்ஜிஆர் சிஎம், 93 89 வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கார். எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல. 93 ஜெயலலிதா சிஎம்மாக இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கேட்டால் டிஜிபி சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் வேகன்சியே இல்லையாங்கிறார். உடனே அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு எஸ்ஐ தான் இருக்காங்க. இப்போ எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஆஃபீஸராக நிலைய அதிகாரியாக இருக்கிறது நாட்டின் சென்னை சிட்டி தமிழ்நாடு முழுக்கும் எஸ்ஐ தான் இருக்காங்க. அதை அப்படி இன்ஸ்பெக்டர் ஆக்குங்க, அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா காவல் நிலையத்துக்கும் இன்ஸ்பெக்டர், 2 இன்ஸ்பெக்டர், கிரைமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், லாண்டார் இன்ஸ்பெக்டர் சொல்லி எங்கள் பேட்ச் ஒரே நாளில் எல்லாரும் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க. எப்போ 14 வருஷம் கழிச்சு, 10 வருஷத்தில் எங்களுக்கு வரக்கூடிய இது வந்து 4 வருஷம் கழிச்சு அது நாங்கள் போய் ரெப்ரசன்ட் பண்ணி கேட்டு கெஞ்சி குத்தாடி எங்களுக்கு கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அவங்க உரிமையை கேட்பாங்களா, எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு, கொடுக்குறதுக்கு என்னென்னு வழி பாருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஆனால் காவல்துறையில் சங்கம் இருந்தால் அந்த சிஸ்டத்தை சீர்குலைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஏன்னா மேலதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியவங்க. சூப்பரான கேள்வி. கர்நாடகாவில் கேரளாவிலலாம் சங்கம் இருக்குது, அங்கே என்ன டெய்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களா, அங்கே எதுவும் சீரழிஞ்சு போச்சா? இல்லை, அந்த ஸ்ட்ரைக் பண்ண வரலாறு இருக்குது, அதனால தான் அவங்கள சில வரம்புகளோட செயல்படணும். அது கிடையாது. அதாவது அவங்களோட கோரிக்கை அதான், நீங்கள் சங்கம் கொடுக்கையிலே இந்தந்த விஷயங்களுக்கு தான் நீங்கள் கேட்க முடியும். இது வந்து ப்ரமோஷன், அவரோட அடிப்படை உரிமை. இப்போ அவர் கேஸ் போட்டுக்கிறார் அந்த கான்ஸ்டபிள் செந்தில்குமார், அவர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து லீவ் கொடுக்கணும்னு சொல்லி ஜீவோ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அந்த ஆர்டர் பிரகாரம் எனக்கு அந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு விடுமுறை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கே பயந்து போய் கேட்குறாரு. அதுதான் ஜட்ஜியை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உங்கள் சங்கம் என்னாச்சு? அவர் கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் உங்கள் சங்கத்து மூலமாக முறையிடலைங்கிறாங்க. சங்கமே இல்லையே. 10 லட்சம் காவலர்கள் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் லீவ் வேணும்னு கேட்குறீங்க, மற்றவங்களாம் லீவ் வேணாமான்னு கேட்குறாங்க. பயந்து போயிருக்காங்க. அதை சொல்கிறார். ஆமாம், பணி அழுத்தம் தருவாங்க அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கி வந்து இந்த கேஸ் வந்ததுக்கப்போ என்ன போட்டிருக்காங்க, தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டு யாருக்காவது இது மாதிரி இந்த ஜீவோ பிரகாரம் கொடுக்கலன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடுங்க, என்கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. எதுக்காக வந்து தடுக்கணும்? நான் என்ன சொல்கிறேன், அவங்களோட உரிமையாக கொடுக்க வேண்டியதானே.
எல்லை மீறி போகக்கூடாத அளவுக்கு நீங்கள் சட்டத்திட்டங்களை வகுத்து சங்கங்களுக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதை கொடுக்காம தடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஐபிஎஸ் அதிகாரிகள். சிஎம்மும் வந்து அதை மீறி செய்யணும். அவங்க சரி, அவங்களும் மனுஷங்க தானே. இப்போ இவங்க வந்து அவங்களோட பிரச்சனைகளை டெய்லி அவரை பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. இங்கே க்ளோஸ் ரேஞ்சில் இருக்காங்க, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. நாகர்கோவில் இருக்க ஒரு கான்ஸ்டபிள் அவரோட கஷ்டத்துக்காக சிஎம் தேடி வர முடியுமா, பார்க்க முடியுமா? அதெல்லாம் உணர்ந்து அவங்களுக்கும் இப்போ மற்ற அரசு ஊழியர்கள் மற்ற எல்லாருக்குமே சங்கம் இருக்குது, மருத்துவர்கள் கூட இருக்குது. ஆனால் எல்லா சங்கமும் ஏதோ ஒரு கட்சி சார்போடு செயல்படுது. அந்த கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் அது இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கொண்டு வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சங்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சட்டத்தை போடுறீங்கல்ல, அதில் வந்து ஜாதி அரசியல் எதுவுமே இது கலக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை ரேங்க் இருக்கு இல்லையா, அந்த ரேங்க் வந்து எந்த சூழ்நிலையும் சங்கத்தை சேர்ந்தவங்க சங்கம் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. மரியாதை அதிகாரிக்குள்ள மரியாதை கொடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களோட உரிமையை நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா? இல்லை, அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னதான் தமிழகம் போன்ற மாநிலத்தில் சங்கம் வந்துச்சுன்னா அதில் எப்படி இருந்தாலும் பொலிட்டிக்கல் கலர் வந்துடும், எப்படி இருந்தாலும் வந்துடும். அதில் வந்து சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய தேவை வந்துடும், வாக்கு கேட்குறப்பெல்லாம் வந்து அந்த அரசியல் கலப்பு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு அரசு வந்த உடனே பழைய அரசு வச்சுருந்த எல்லா அதிகாரியும் மாற்றிடுறாங்கல்ல. அந்த அதிகாரிகள்லாம் என்ன அவங்களுக்கு லேபிள் என்ன விட்டப்படுதுன்னா அந்த கட்சிக்கு சப்போர்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி இவங்க போயிருக்காங்க. அடுத்தால திருப்பி அவங்க வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் உரம் கட்டப்படுவாங்க. அப்போ அதே தானே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு சட்டத்திட்டங்களை போடுங்க. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது, ரிட்டையர்டான அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வீட்டில் இன்னும் ஆடாளி இருக்காங்க, 5 பேர் 6 பேர் டிரைவர்லாம் இருக்காங்க. ஒரு காவலருக்கு மாதம் 40,000 ரூபா சம்பளம். அவர் காவல்துறையில் உள்ள வேலைகள் எவ்வளோ வேலைகள் இருக்குது, இதை விட்டு போட்டு ஒரு அதிகாரி வீட்டில் எடுபடி வேலை செஞ்சுருந்தா என்ன அர்த்தம்? அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்க? இப்போ இதெல்லாம் சங்கம் தான் கேட்பாங்க. கேட்டாச்சுன்னா யார் பாதிக்கப்படுவா? ஐபிஎஸ் ஆஃபீஸ் தான். ஐபிஎஸ் வீட்டில் தானே இருக்காங்க, ரிட்டையர்டு ஐபிஎஸ் வீட்டில். அதனால் வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. இது போக அந்த அதிகாரிகள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அலுவலக ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 10,000 15,000 கவர்மெண்ட்டே ஆள் போட்டிருக்காங்க. அவங்க கூட இன்னும் வச்சுருக்காங்க ஆடலி எடுத்துகிட்டு அவங்கள போடணும்னு. ஆனால் ஆடலே இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நீக்கப்படணும். இதெல்லாம் தட்டி கேட்குறது தான் சங்கம். எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது. இருக்கக்கூடிய விஷயங்களை நான் அனுபவிச்சது 35 ஆண்டுகளாக. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 14 வருஷமாக எஸ்ஐ இருந்தேன். அப்புறம் இன்ஸ்பெக்டராக 10 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன் வரணும். 12 வருஷம் இன்ஸ்பெக்டர் இருந்தோம், ப்ரொமோஷன் வரல. அப்பவும் சிஎம் வந்து ஜெயலலிதா மேடம் தான். அவங்க நாலேஜ் கொண்டு போனப்போ அவங்க கேட்டாங்க என்ன காரணம், வேக்கன்சி இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு சப்டிஷனுக்கு ஒரு டிஎஸ்பி 100 சப்டிஷனை உருவாக்கி எங்கள் ஆட்களை 100 பேரை ப்ரொமோட் பண்ணி டிஎஸ்பி ஆக்கிட்டாங்க. அந்த பதவிகளை உருவாக்கியாவது அவங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்தாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு அதுக்கு மட்டும் எங்கள் ரிட்டையர்ட். ஆக்சுவலாக நான் 35 வருஷத்தில் 2 ப்ரொமோஷன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இது கூட பரவாயில்ல, ஒருத்தர் 21 வருஷமாக இன்ஸ்பெக்டராகவே இருக்கிறாரு, அந்த பேட்ச் மொத்தமே இருக்குதே. இதெல்லாம் வந்து களையப்படணும் இல்லையா? இதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாராவது இருக்காங்களா, எந்த பேட்சாவது இருக்குதா, கரெக்டாக அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து கரெக்டாக சொல்லி அந்த பதவியை வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சார், காவல்துறை போராட வந்துட்டா மக்களுக்கு அது பெரிய இடைஞ்சலாக போயிடும். இவங்க எங்கே போராட்டம் சார் நடத்துகிறாங்க? எந்த போராட்டம்? இவங்க உரிமைகளை போய் கேட்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு சங்கம்னு ஒன்று வச்சா அந்த போராட்டம்னு சங்கம்ங்கிறது வந்து அந்த சங்கத்தோட தலைவர் செயலாளர் போய் இது மாதிரி பிரச்சனை 21 ஆண்டுகளாக இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அந்த பேட்ச்சு, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா அது சிஎம் நாலேஜுக்கு போகுது இல்லையா? இப்போ வந்து அங்கே நாலேஜுக்கு போகாமல் கீழ் மட்டத்திலேயே இவங்களுக்கு சரி பண்ணிடுறாங்க. அவங்க மட்டும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்களோட கோரிக்கைகள் அங்கே போய் ரீச் ஆகலை. இப்போ வந்து ஜீவோ போட்டது யாரு? சிஎம் போட்டார் 2021. ஆனால் நிறைவேற்றுறாங்களா? வார ஓய்வு கொடுக்குன்னு சொல்லி ஜீவோ போட்டாங்கல்ல, நிறைவேற்றுறாங்களா? இல்லையே. என்ன காரணம்? லாபிங்கிறீங்க. அதுதான் சொல்ல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து டிஎஸ்பி பட்டாலியன்னு சொல்லிட்டு தனியாக இருக்காங்க. அதில் ஒரு 1000 பேர் திகார் ஜெயிலில் இருக்காங்க. விஐபி பந்தோபஸ்து அப்படிங்கிறது வந்து அவங்கள போய் யூஸ் பண்ணலாம். 20,000 பேர் சும்மா இருக்காங்க. ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த் எடுத்திங்கன்னா ஸ்டேஷனில் பீட்டு போக முடியாது, பீட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. பீட்டு போகலாம் என்ன ஆகும்? ஸ்நாச்சிங் நடக்கும், திருடு நடக்கும். இவங்களோட வேலை, காவல்துறையுடைய நோக்கமே என்னென்னா குற்றம் நடவாமல் இருப்பதுக்கும் நடந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பணியை தவிர விஐபி பந்தோபஸ்துங்கிற ஒரு பெரிய பணி இப்போ அதுக்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்கல, எவ்வளோ போலீஸ் அங்கே இருக்காங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் வந்து வருமானம் உள்ள ஒரு விஷயம். அவங்களுக்கு போய் நம்ம பந்தோபஸ்து கொடுக்குறோம். காவல்துறைக்கு வருமானம். ஆமாம், அவங்களும் ஏதோ ஒரு பணம் கொடுப்பாங்க, காவல்துறைக்கு பந்தோபஸ்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த காவல்துறை வந்து வேற வேலைக்கு செய்யக்கூடியவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு தான் காவல்துறை அந்த சங்கம் கேட்குறாங்க. தவிர
சண்டை போடுறதுக்கோ தகராறு பண்ணுறதுக்கோ ஜாதியை வளர்க்குறதுக்கோ கட்சியை வளர்க்குறதுக்கோ அது மாதிரி அதிகாரிகள்கிட்ட வந்து தகராறு பண்ணுறதுக்கோ பொதுமக்களுக்கு இடையூறாக ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கோ கிடையாது. நீங்கள் அதை வரமுறைகள்லாம் கொண்டு வந்து ஒரு சங்கத்தை கொடுத்து பாருங்கள். ஒரு 5 வருஷத்துக்கு பரிசாத்தியமாக பாருங்கள். நல்லபடியாக நடந்ததுன்னா அங்கே நடக்குது, அங்கே நடக்கிறப்போ நம்ம ஊர்லேயும் நடக்கட்டுமா? இல்லை என்ன தப்பு இருக்குது? அவங்களும் மனுஷங்க தானே. கொரோனா பீரியடில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி உண்மையில் அதாவது நம்ம காவல்துறை தவறு செய்கிறவங்க ஒரு 10% இருக்காங்க. ஆனால் வெளியே நமக்கு தெரிகிறதுலாம் மீடியாக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்கள தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் 90% நல்லவங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட குரல் வந்து அதாவது வாயில்லா பூச்சிகளாக இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களோட குரல் வந்து மேலே ஒழிக்கட்டுமே. அவங்களோட உரிமைகள் கிடைக்க அங்கே வந்து அரசு ஊழியர் தானே, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்கட்டுமே. அது வந்து என்ன தப்பு இருக்குது? அதுக்காக தான் சங்கம் கேட்குறாங்க நான் நினைக்கிறேன். ஒரு நாள் கூட விடுமுறை இல்லை, அதனால தான் மன அழுத்தம் வருது, அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட கடுகடுன்னு இருக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லி. அதுவும் ஒரு காரணம். ஸ்ட்ரென்த்து கம்மி. 8 கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் 1,34,000 காவல் பணியிடங்கள் தான் இருக்குது. அதில் 20,000 பேர் 22,000 பேர் வந்து டிஎஸ்பி பட்டாலியன்னு சொல்லிட்டு வேற ஒதுங்கிட்டாங்க. மீதி இருக்கிறவங்களை வச்சு தான் நம்ம வேலை வாங்க வேண்டியிருக்கு. இதில் வந்து வேறு மாதிரி சிஐடி அது இதுலாம் வேறு ஸ்ட்ரென்த்து, உளவுத்துறை, சிபிசிஐடி இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தில் வேறு போயிடுறாங்க. ஆக டியூட்டின்னு பார்க்கல கம்மியாக தான் வராங்க. இதில் சார் இப்போ தமிழக காவல்துறை மேலே மக்களுக்கோ அல்லது திரும்ப தொடர் குற்றங்கள் செய்யக்கூடியவங்களுக்கோ ஒரு பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சேலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே லாரியை விட்டுலாம் ஏற்றுறாங்க. சாதாரண ஒரு அக்கம்பக்கத்து வீட்டு சண்டைக்கு இந்த மாதிரி மனநிலை பெண்கள் மேலே லாரியை விட்டு வேகம் ஏற்றுறாரு. அப்புறம் கொள்ளைகள் அதிகம் நடக்குது. இளம் வயசு பசங்க அதிகமாக அந்த கொலையில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் காவல்துறை இன்னும் ஒரு கண்டிப்போடு இருக்கணும் அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதாவது காவல்துறையில் வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கணும். மெயின் பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குதுன்னா அரசியல் தலையீடு. எம்ஜிஆர் சிஎம் ஆனோன்னா அவர் அறிக்கை கொடுத்தார், என் மனைவியோ என் உறவினர்களோ யாராவது அரசாங்க விஷயங்களை தலையிட்டா இந்த அதிகாரிக்காக ஃபோன் பண்ணாங்கன்னா அது செய்யாதீங்க, செஞ்சானா உங்கள் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கட்சிக்காரங்க, குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க, அரசியல்வாதிங்க வந்து காவல்துறையோட செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கணும். தலையிடாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை அவங்க வேலையை செய்வாங்க. தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். இன்றைக்கி தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம், சட்டத்தின் மேலே பயமே இல்லை. கொலைகேஸில் உள்ளே போனால் கூட 15 நாளில் 1 மாதத்தில் வெளியே வந்துடுறான். அப்போ அவனுக்கு தைரியம் வந்துடுது, கொலையே பண்ணிட்டு போய் வந்துடுறான், இது என்னால் பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுது. மூணாவது வந்து போதைப் பொருள்கள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. குழந்தைகள் கூட, சின்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கூட போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, அந்த போதைப் பொருளை சாப்பிட்றப்போ தைரியம் வந்துடுது, என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுது. ரெண்டாவது சட்டம், காவல்துறை கேஸ் போடுறாங்க, கோர்ட்டில் கொண்டு நிறுத்துறாங்க. தண்டனை கொடுக்க வேண்டிய நீதிமன்றம் தானே. நிர்பயா கேஸில் தூக்கு தண்டனை கொடுத்து 7.5 வருஷம் கழிச்சு தான் அவங்க தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த அளவுக்கு நம்ம சட்டம் இருக்குது. இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும். சமூகமும் வந்து தவறு நடக்கிறப்போ சுட்டி காட்டணும். அந்த தைரியம் நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் ஒதுக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, நாளைக்கு இதோட விளைவு வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான விளக்கம் கொடுத்தீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.